ஹலோ, குட் ஈவினிங். சாச் குக்கிங். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். இது வந்து லிவருக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணுங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு இது வந்து ஆனியன் வறுத்து வச்சுக்கணும். இது மிளகா வந்து வறுத்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு தேங்காய் பூண்டு வறுத்துக்கணும். அப்புறமா இதை தக்காளி வறுத்துக்கணும். இது வந்து க்ரீன் சில்லி, லவங்கப்பட்டை, அப்புறம் சீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு புளி, இது வந்து பெப்பரு நல்லா வறுத்துக்கணும். இது ஃபுல்லாகவே தனியாக வறுத்து வச்சுக்கணுங்க. என்னென்னா இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், அப்புறமா மிளகா இதை உப்புத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணுங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து பச்சை மிளகா வறுத்து வச்சுக்கணும். இது வந்து லவங்கப்பட்டை, இது 2 மட்டும்தான் போடணும். லவங்கப்பட்டை வந்து வறுத்து வச்சுக்கணும். சீரகம், வெந்தயம் வறுத்து வச்சுக்கணும். அப்புறமா புளி கொஞ்சோண்டு வச்சுக்கணும். இதை பெப்பரும் வறுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஆனியன்னு, அப்புறமா காஞ்சி மிளகா கொஞ்சோண்டு போட்டு வறுத்துக்கணுங்க. இது தனியாக பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு வறுத்து வச்சுக்கணும். எல்லாம் தனியாக வறுத்துக்கணும். இது வந்து தக்காளி வறுத்து வச்சுக்கணும். இதை வந்து இதை கொத்தமல்லி கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ வந்து வறுத்து வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், பேஸ்ட்டு போட்டு ஆனியனில் கடாயில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு இதை வந்து வறுத்துக்கணும். இந்த லிவர் வந்து வறுத்துக்கணும். வறுத்துட்டே இருக்கும்போது இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கணுங்க. பெப்பரும் போட்டுக்கணும். அப்புறம் இந்த மல்லி கொஞ்சோண்டு கறி லீவ் போட்டு அரைச்சிக்கணுங்க மிக்சியில். இந்த மசாலா வந்து இந்த லிவரில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வரும். நீங்கள் எவ்வளோ வறுக்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஹோட்டல் குக்கிங் மாதிரி இருக்குங்க. அது குழம்பு ஹோட்டல் குழம்பு மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கணுங்க. நம்ம வந்து மஞ்சத்தூள் முதல்ல போடுறோமே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இல்லை, மிளகாத்தூள் சுத்தமாக இல்லை. இதில் உப்பு கம்மி இருக்கு, கொஞ்சோண்டு சால்ட்டு போடலாம். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆயில் மேலே வரும், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் இது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை வேகிட்டா காட்டுறேன்.